ஓகே. குட் மார்னிங் ஸ்வேதா. குட் மார்னிங். ஓகே. ஸோ வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு நம்ம என்னன்னா அஸ்யூர் டெவாப்ஸ் வந்துட்டு என்னன்றது வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வந்துட்டு டெவாப்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? டெவாப்ஸ்னா இட்ஸ் ஜஸ்ட் டெக்னிக் லைக் ஒரு டெவலப்மெண்ட் டீம் அப்புறம் ஆப்ரேஷன் டீம் ரெண்டும் கம்பைன்ட் ஆகி அவங்களுக்குள்ள ஒரு கொலாபரேஷன் நடக்கிறது தான் இந்த டெவாப்ஸ் டெக்னிக்னு சொல்லுவாங்க. பிளஸ் எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் அப்புறம் டெவலப்மெண்ட் டீம் வந்து எதுக்கு இந்த ஒரு டெவாப்ஸ்ன்ற ஒரு இது கொண்டுட்டு வந்தாங்கன்னா, லைக் இப்ப டெவலப்மெண்ட் சைடு ஃபுல்லா வந்து டெவலப்மெண்ட் முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் டெஸ்டிங், அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு டெப்ளாய் ஸ்டேஜ்லாம் போகும். ப்ரொடக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா போணும். அகைன் டெஸ்டிங் போயிட்டு டெவலப்மெண்ட் வர்ற மாதிரி கன்டினியூஸா வந்து ஒரு ஆட்டோமேஷன் நடக்கிறதுக்காக இந்த டெவாப்ஸ்ன்றதுக்காக நம்ம போறோம். எக்ஸாக்ட்லி. இவ்வளவுதான் எனக்கு டெவாப்ஸ் பத்தி. ஓகே. ஸோ வந்துட்டு ஓவராலா ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ டெவாப்ஸ்ன்றது நீங்க சொன்ன மாதிரி தான் டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்பரேஷன்ஸ் இந்த 2 டீமுமே வந்துட்டு கொலாப் பண்ணி ஒரு நம்ம ஐடி ரிசோர்ஸஸ் தேவையான ஒரு டெலிவரிய ரொம்ப குயிக்கா குடுக்குறதுக்காக அவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய கொலாபரேஷன், ஆட்டோமேஷன் அப்புறம் வந்துட்டு இன்ஃப்ரா கிரியேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு சிஐ/சிடி பைப்லைன் ரன் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு ப்ராசஸையும் வந்துட்டு ஒரு கல்ச்சரா அடாப்ட் பண்ணி ஒர்க் பண்றவங்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியர். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்க AWS டெவாப்ஸ் இருக்கு, அஸ்யூர் டெவாப்ஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் வந்துட்டு உங்களுக்கு அஸ்யூர் டெவாப்ஸ். ஸோ அஸ்யூர் டெவாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நத்திங் பட் நம்ம வந்துட்டு டெவாப்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு கிளவுட் ப்ரொவைடர் வேணும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே இப்ப நம்ம என்ன பண்றோம், நேட்டிவ்ல இருந்து நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு கிளவுடுக்கு வந்துட்டு மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் குடுக்கக்கூடிய பலவிதமான அவங்களோட ஃபீச்சர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா கிளவுட் ப்ரொவைடர்ஸ் குடுத்துட்டு இருக்கக்கூடிய மேனேஜ்டு சர்வீசஸா இருக்கட்டும், அவங்களோட டூல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப வந்துட்டு காஸ்ட் எஃபிஷியன்ட்டா இருக்கிறதுனாலயும், பிளஸ் நம்ம எதையும் போயிட்டு ரொம்ப அந்த செட்டப் பண்றதா இருக்கட்டும், சிஸ்டம் வாங்குறதா இருக்கட்டும், சர்வீஸ் வாங்குறதா, அதுக்கு ஒரு டேட்டா சென்டர் மாரி கிரியேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ எல்லா வொர்க்கையுமே வந்துட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, கிளவுட்ல நம்ம அத வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம், டிசைன் பண்ணி, அத டிப்ளாய் பண்ணி, அத வந்துட்டு நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஓவராலா வந்துட்டு இன்டர்நெட்ல. ஸோ இதுதான் பேசிக்கா வந்துட்டு ஒரு நம்ம என்ன ஒர்க் பண்றோம் அப்படின்றதுக்கான ஒரு ஓவர்வியூ. ஸோ இதுல அஸ்யூர்ன்றது என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாரி நம்ம இது எல்லாத்தையுமே கிளவுட்ல பண்றதுனால, நமக்கு ஒரு டெடிகேட்டடான ஒரு கிளவுட் ப்ரொவைடர் வந்துட்டு வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்க அஸ்யூர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அஸ்யூர் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அஸ்யூர் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ டீம் சர்வீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்துட்டு டீம் ஃபவுண்டேஷன் சர்வர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎஃப்எஸ் சர்வர் அப்படின்ற மாரி டிஎஃப்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டரா வந்துட்டு ரீநேம் ஆகி அஸ்யூர் டெவாப்ஸ் அஸ்யூர்ன்னு சொல்லிட்டு இது வந்து ரீநேம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க அஸ்யூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு மெயினா நான் என்ன சொன்னேன் கொலாபரேஷன் இல்லையா? ஸோ ஏன் நான் கொலாபரேஷன திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்துட்டு நீங்க பார்க்குறீங்க. ஒரு டீம்ல வந்துட்டு ஒரு பெர்சன் வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ மேபி இந்த பெர்சன் வந்து ஒரு டெவலப்பரா இருக்கலாம். இன்னொரு பெர்சன் வந்துட்டு ஒரு குவாலிட்டி இன்ஜினியரா அவங்க வந்துட்டு ஒரு QAல இருக்கலாம். இன்னொரு பெர்சன் வந்துட்டு ஒரு ஆப்பரேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். இன்னொரு பெர்சன் மறுபடியும் என்ன ஒரு டெவலப்பரா இருக்கலாம். இல்ல ஒரு டெவலப்ஸ் இன்ஜினியர் இருக்கலாம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் டீமா ஒர்க் பண்றவங்கள நம்ம என்ன பண்றோம், ஒரு கொலாபரேஷன் மூலியமா, அந்த ஒரு கொலாபரேஷன்ல வச்சு நம்ம அவங்க கிட்ட எல்லா விதமான பிளான்ஸ் உட்கார்ந்து பேசுறதா இருக்கட்டும், டிசைன் பண்றதா இருக்கட்டும், ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் உள்ள மிஸ்கம்யூனிகேஷன வந்துட்டு நம்ம கம்மி பண்றதுக்கு, நம்ம என்ன பண்றோம், ஒரு பிரிட்ஜா இந்த டெவாப்ஸ் கல்ச்சர வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு டெவாப்ஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம கல்ச்சர்ன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது வந்துட்டு நம்ம ஒரு செட் ஆஃப் பிராக்டிசஸ் வச்சு தான் நம்ம வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டெவாப்ஸ்ன்றது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிஐ/சிடி பண்றது மட்டும் தான். ஒரு பில்ட் அண்ட் ரிலீஸ்க்கு மட்டும் தான். இல்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர கிரியேட் பண்றதுக்கு மட்டும் தான் அப்படின்ட்டு கிடையாது. உங்களோட அப்ளிகேஷன எந்த அளவுக்கு மார்க்கெட்ல ரொம்ப எஃபிஷியன்ட்டாவும், எஃபெக்டிவாவும் ரொம்பவே வந்துட்டு நல்ல ஒரு குயிக்கர் டெலிவரியா எந்த டவுன் டைமும் இல்லாம ஃபுல் மெயின்டனன்ஸ்ல, ஃபுல் செக்யூரிட்டில நீங்க உங்க அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு வச்சு குடுக்குறது தான் வந்துட்டு டெவாப்ஸ் கல்ச்சர்ல நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ டெவாப்ஸ்ல அகைன் இது ஒரு யூனியன் ஆஃப் பீப்பிள் அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் கொலாபரேஷன்ல ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல குரூப் ஆஃப் டூல்ஸ் ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வச்சுட்டு உங்களோட ஐடி டெலிவரி வந்துட்டு நீங்க ஃபாஸ்டரா பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு கன்டினியூஸா நீங்க குடுக்குற டெலிவரி உங்க எண்ட் யூசருக்கு நீங்க குடுக்கக்கூடிய வந்துட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு என்ன சொல்றது? ஒரு வேல்யூபிளான ஒரு அப்ளிகேஷன். இது எல்லாத்தையுமே நீங்க எது மூலியமா அச்சீவ் பண்றீங்க? டெவாப்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் மூலியமா அச்சீவ் பண்றீங்க.
ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்ப நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட லைஃப் சைக்கிள் அப்படின்ற மாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு இதுல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நார்மலாவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அஸ்யூர்ல வந்துட்டு அஸ்யூர்ன்ட்டு இல்ல, நம்ம என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம இது யூஸ் பண்ணுவோம். என்ன ஸ்க்ரம் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா வந்துட்டு இது சிம்பிள் டெம்ப்ளேட்டு, ஸ்க்ரம்மு, அதுக்கப்புறம் வந்துட்டு கேன்பான் வியூ இந்த மாரிலாம் நம்மள்ட்ட வந்துட்டு சில இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம அதுல வந்துட்டு என்ன பண்றோம் அப்டின்னா, மெயினான நீங்க சில டெம்ப்ளேட்டுன்னு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஆ இது நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸ்க்ரம்மும் நம்ம வந்துட்டு இதுவும் தான் நம்ம ரொம்ப அஜைல் மெத்தடாலஜி. இது 2 தான் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஏன் வந்து நம்ம சிம்பிள் டெம்ப்ளேட்டும், கேன்பான் வியூவும் விட நம்ம ஸ்க்ரம் அண்ட் அஜைல் யூஸ் பண்றோம் அப்டின்னா, அதுல நமக்கு தேவையான இம்பார்ட்டன்டான டெம்ப்ளேட்ஸும் ஈஸியா நீங்க வந்து டிஃபரெண்ட் டீம்ஸோட நீங்க கொலாபரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஸோ இந்த காஸ்னால தான் இப்ப மோஸ்ட்லி இப்ப புரொடக்ஷன்ல இருக்கவங்க இல்ல வந்து ஆ ஒரு நீங்க ஒரு பிரசன்ட்டா நீங்க ஒரு வொர்க்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி சில டெர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ல ஒரு லைஃப் சைக்கிள வச்சு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணுவோம். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பிளான் ஸ்டேஜ். ஓகேங்களா. ஸோ பிளான் ஸ்டேஜ்ல இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துட்டு ஒரு Amazon ஆப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. Amazon ஆப்ப வந்துட்டு இப்ப நீங்க தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட இவங்க கிளையண்ட் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றாங்க? Amazon கிளையண்ட் என்ன சொல்றாங்க அப்டின்னா, இப்ப வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு எனக்கு விமென் செக்ஷன் இருந்துச்சு, மென் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ எனக்கு கிட்ஸ் செக்ஷன் ஒண்ணு ஆட் பண்ணணும் புதுசா. அந்த கிட்ஸ் செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு சப் செக்ஷன்ஸ் வைங்க. அதாவது அந்த கிட்ஸுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு டாய்ஸ் இருக்கட்டும், ஸ்டேஷனரி இருக்கட்டும், ஸ்கூல் பேக்ஸ்ன்னு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிஃப்ட்ஸு இந்த மாரி எனக்கு வந்து சில சப் செக்ஷன்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்டின்ட்டு அவங்க ஒரு ஐடியாவோட வராங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளான் ஸ்டேஜ நம்ம எங்க அஸ்யூர்ல எதுல பண்ணுவோம் அப்டின்னா, அஸ்யூர் போட்ஸ்ல நம்ம பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அஸ்யூர் போட்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்டின்னா, நீங்க வந்துட்டு ஒரு இதுல இருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கீங்கங்கும்போது, நீங்க ஒரு புரோகிராமிங்கே வச்சு நீங்க எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் பில்ட் பண்ண மாட்டாங்க டெவலப்பர்ஸ். ஸோ அவங்க மல்டிபிள் கோட் யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அஸ்யூர் போட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்டின்னா, நீங்க எந்த டீமோடலாம் வந்துட்டு கொலாபரேட் பண்ண போறீங்களோ, அந்த டீம்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து நீங்க இதுல வந்துட்டு போட்டுட்டு, நீங்க வந்துட்டு ஒரு கஸ்டமைஸா இந்த டூல நீங்க மேனேஜ் பண்றதா இருக்கட்டும், இல்ல உங்க சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்க்கு வந்துட்டு நீங்க யூஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த அஸ்யூர் போட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா வந்துட்டு மெயின்டெயின் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஒன்ஸ் நீங்க பிளான் ஸ்டேஜ் முடிச்சதுமே நெக்ஸ்ட் எங்க போவீங்க அப்டின்னா, கோட் எழுத ஆரம்பிப்பாங்க. ஸோ இத வந்துட்டு டெவலப்பர்ஸ் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் டெவலப்பர்ஸ் வந்துட்டு அந்த கோட எழுதுறாங்க அப்டிங்கும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோட வந்துட்டு இந்த டெவலப்பர்ஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட் டூல்ல வந்துட்டு அத வந்துட்டு அவங்க ஆ ஜஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட், அப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் டூல் இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்னன்னா, நம்ம எக்ஸாம்பிள்க்கு GitLab அண்ட் GitHub வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்க ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு, அத நீங்க ஒரு டீமா, ஒரு ப்ராஜெக்ட்டா, மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல, மல்டிபிள் பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி, மல்டிபிள் என்விரான்மென்ட்ஸ்ல நீங்க அத போயிட்டு நீங்க அத ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சு, அத நீங்க CI/CD ரன் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும். ஒரு மல்டிபிள் அ அ பெர்சன்ஸ் வந்துட்டு அத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ புல் ரெக்வெஸ்ட் மூலியமா உங்களோட மேனேஜர் வந்து என்ன பண்ணலாம், எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்துட்டு அவங்களோட கண்ட்ரோல்ல அவங்க வந்துட்டு சேஞ்சஸ் என்னன்னு பார்த்துட்டு அவங்க புஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் யார் வேணாலும் புஷ் பண்றதுன்றது இல்லாம, ஒரு ப்ரொப்ரைட்டரியா ஒரு பெர்சன் அதுக்காக டெடிகேட்டடா இருக்காங்கன்ற மாரி கான்செப்ட். ஸோ அதே மாதிரி தான் அஸ்யூர் ரெப்போஸ்லயே. அஸ்யூர் ரெப்போஸ் வந்துட்டு நத்திங் பட் இதுல வந்துட்டு நீங்க கிட் கிரெடென்ஷியல்ஸ குடுத்தும் நீங்க வொர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா பிட் பக்கெட்டோட கிரெடென்ஷியல்ஸ் குடுத்து வொர்க் பண்ணிக்குவீங்க. அவ்வளோதான். சிம்பிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பில்ட் பண்றதுக்கு, டெஸ்ட் பண்றதுக்கு, இந்த பில்ட் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அஸ்யூர் பைப்லைன். ஸோ அஸ்யூர் பைப்லைன் வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாத்துலயுமே நமக்கு வந்து CI/CD கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம பில்ட் பண்றதா இருக்கட்டும், டெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த டிப்ளாய் பண்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, CI/CDயோட ஹெல்ப் தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ CI அப்படிங்கிறது ஒரு கன்டினியூயஸ் இன்டகிரேஷன், CDங்கிறது ஒரு கன்டினியூயஸ் டெலிவரி. ஸோ ஏன் நம்ம CI/CD சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன மாரி தான். Amazonன்ற அப்ளிகேஷன் ஆல்ரெடி இருக்கு. அது வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம ஒரு கிட்ஸ் செக்ஷன் ஆட் பண்றோன்றதுக்காக அத நம்ம வந்துட்டு டவுன் பண்ணி வச்சுட்டு, ஒரு 6 மந்த்ஸ்க்கு நான் வந்துட்டு யாருக்குமே யூஸ் குடுக்க மாட்டேன். நான் என் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் யூஸுக்கு குடுப்பேன். அப்படின்னு நம்ம யாரும் பண்றதில்ல. ஒரு அப்டேட் வருதுன்னா, அதுக்கு நம்ம அத ரெஃப்ரெஷ் பண்ணியோ, இல்ல நம்ம டக்குனு உள்ள போய் அந்த அப்ளிகேஷன்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஜஸ்ட் வியூ ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு ஓல்டர் வெர்ஷன் வந்து இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா?
ஸோ இதே கான்செப்ட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு வொர்க் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு அப்டேட் இருக்கு. இப்ப இந்த கிட் செக்ஷன் தான் உங்க அப்டேட்டு. அத நீங்க Amazonன்ற அப்ளிகேஷன்ல போடணுங்கும்போது, நீங்க ஜஸ்ட் என்ன பண்றீங்க, அந்த பீஸ் ஆஃப் கோட வந்துட்டு இன்டகிரேட் பண்ணிக்கிறீங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் கூட. ஸோ இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஓவராலா நீங்க என்ன சேஞ்சஸ பார்க்கணும்னு நெனச்சீங்களோ, அந்த சேஞ்சஸ ரிலீஸ் பண்ணி, நீங்க வந்துட்டு ஓவராலா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு டிப்ளாய் பண்றீங்க. ஸோ டிப்ளாய் பண்ணும்போது 2 ஸ்டேஜஸ்ல வந்துட்டு டிப்ளாய் பண்ணுவீங்க. ஒண்ணு வந்துட்டு அது ஸ்டேஜிங் ஏரியால இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, புரொடக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். அப்புறம் டெஸ்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜிங் ஏரியா, அப்புறம் ப்ரீ புரொடக்ஷன், அதுக்கப்புறம் புரொடக்ஷன். இந்த மாரி ஒரு 5 ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங், ரிலீஸ் பண்ணி பார்க்குறது, டிப்ளாய்மென்ட் பண்ணி பார்க்குறது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு பண்ணிட்டு தான் ஃபைனலா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு நம்ம புஷ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்பரேட் பண்றதுக்கும், மானிட்டர் பண்றது தான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ ஆப்பரேஷன்ஸ் வரும்போது நம்ம Azure ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு பார்க்குறோம். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க பில்ட் பண்றீங்க. நீங்க பில்ட் பண்றதுல வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பேக்கேஜ் ரெஜிஸ்ட்ரி தான் வந்துட்டு Azure ஆர்டிஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உங்க அப்ளிகேஷனுக்கு தேவையான லைப்ரரீஸ் இல்லன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது என்ன சொல்றது? ஆல்ரெடி இருக்க ஒரு இடத்துல இருந்து நான் வந்துட்டு எனக்கு தேவையான பேக்கேஜஸ் வந்துட்டு நான் எடுத்துக்கணும். அப்படின்றபோது ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மென்ட்டா இந்த Azure ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ Azure டெஸ்ட் பிளான்ஸ் வந்துட்டு நத்திங் பட் Azure டெஸ்ட் பிளான்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். டேஷ்போர்டோட உங்களுக்கு வந்துட்டு அதோட ஒப்பீனியன் வந்துட்டு உங்களுக்கு சொல்லும். நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றீங்கங்கும்போது, அந்த அப்ளிகேஷனோட டேஷ்போர்டு, என்ன வியூ, என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாரி உங்களுக்கு அத பத்தினது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்க காட்டும். ஸோ, ஆ ஓகே. இப்ப வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் Azure டேஷ்போர்ட்னா என்ன? Azure போர்ட்ஸ், ஆர்டிஃபேக்ட்ஸ், ரெப்போஸ், பைப்லைன், டெஸ்ட் பிளான்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எங்க யூஸ் பண்றோம் அப்படின்றது வந்துட்டு ஒரு இது இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னொன்னு நான் வந்துட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம மெயினா எத வந்துட்டு பார்க்குறோம்? அஜைல் மெத்தடாலஜியும், ஸ்க்ரம் மெத்தடாலஜியும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா, இது 2மே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் வந்துட்டு இப்ப நெறைய டீம்ஸ் இருக்கீங்க. இல்ல நெறையாவா நீங்க ஒரு மாரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த டூல்ல நீங்க வொர்க் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த 2 மெத்தட் வந்துட்டு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அ இத ஏன் இங்கேயே பார்த்தீங்கன்னா சரி தெரியும். மோஸ்ட் டீம்ஸ் வில் அடாப்ட் ஒன் டெம்ப்ளேட் ஃபார் ஆல் வொர்க். மோஸ்ட்லி இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு மாறிட்டே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸ்க்ரம் யூஸ் பண்ணுவாங்க, கேன்பான் வியூ யூஸ் பண்ணுவாங்க, எஜைல் யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா சிம்பிள் டெம்ப்ளேட் இந்த மாரி இவ்ளோ டெவலப்மென்ட் லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கு அப்டின்னா, அதுல ஏதோ ஒண்ணு தான் ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம வொர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ, எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது உங்களோட ஆர்கனைசேஷன் தான் வந்து இது. லைக் டிசிஎஸ், சிடிஎஸ் இல்லன்னா ஏதோ ஒரு கம்பெனி தான் ஒரு ஆர்கனைசேஷன் இங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு ஒரு HTTPS யூஆர்எல் மாரி அந்த Azureஓடது வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பில்ட் பண்ணியிருப்போம். அ அதாவது கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதுக்குள்ள போயிட்டு நம்மளோட மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ நம்மளால ரன் பண்ண முடியும். இப்ப நான் 1 ப்ராஜெக்ட் தான், 2 ப்ராஜெக்ட் தான் அப்படின்னு கிடையாது. இப்ப நான் வந்துட்டு ஒரு 10 ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த 10 ப்ராஜெக்ட்ஸுமே என்னால இதுல வந்துட்டு ரன் பண்ண முடியும். வித்தவுட் எனி ஆ இஷ்யூஸ் இல்ல ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாம என்னால வந்துட்டு இத மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம வந்துட்டு கிளவுட்ல இவங்களோட மேனேஜ்டு ஃபீச்சர்ஸான டூல்ஸான Azure போர்ட்ஸ், Azure ரெப்போஸ், பைப்லைனுக்கு Azure பைப்லைன், அப்புறம் டெஸ்ட் பண்ணி அத நம்ம எல்லாம் ஓவராலா அந்த டேஷ்போர்ட் பார்க்கறதுக்கு டெஸ்ட் பிளான்ஸ், அண்ட் தென் பேக்கேஜ் மேனேஜ்மென்ட்க்கு வந்துட்டு Azure ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ, இதோட டெடிகேட்டடான ப்ரொப்ரைட்டரியான நம்ம சர்வீசஸ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், நம்ம ப்ராஜெக்ட்ட ரொம்ப ஆ செக்யூராவும், ரொம்ப வந்துட்டு ஆ கஸ்டமைஸ் பண்ணி, மேனேஜ் பண்ணி, மெயின்டெயின் பண்ணி நம்மளால வந்துட்டு வொர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு அகைன் நம்ம ஸ்டேஜஸ் பார்த்தோம் இல்லையா இங்க? இதே ஸ்டேஜஸ் தான் வந்துட்டு இங்க நான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு பிளான் அண்ட் ட்ராக் பண்ணுவாங்க. என்ன நம்ம பண்ண போறோம்ன்றத. நெக்ஸ்ட் வந்துட்டு அத டெவலப் பண்ணி, அத டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து யூனிட் டெஸ்ட், இன்டிகிரேட்டட் டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க அத டிப்ளாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ டிப்ளாய் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுவீங்க, உங்களோட அப்ளிகேஷன வந்துட்டு நீங்க மானிட்டர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ மானிட்டர் பண்ணுவீங்க. அதுக்கான மெட்ரிக்ஸ் எடுப்பீங்க. லாக் வந்துட்டு பேக்கப் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுல நடக்குது? டெவாப்ஸ்ன்ற ஒரு கல்ச்சர பேஸ் பண்ணி தான் நடக்குது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஓவராலா Azure போர்ட்னா என்னன்னு வந்துட்டு நான் சொன்னேன். Azure ஆர்டிஃபேக்ட்ஸ்னா என்னன்னு வந்துட்டு சொன்னேன். இப்ப வந்துட்டு அ நீங்க இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாரி உங்களுக்கு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ நார்மலா Azureஓட டெவாப்ஸ் அப்படின்றத விட, Azureல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த 5 டூல் வந்துட்டு நம்ம நல்லா ஆ
அதுல நம்ம நல்லா ஃபெமிலியரா இருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாம இப்ப நம்ம Azure யூஸ் பண்றதுனால Azureஓட டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றோம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி டூலும் இருக்கு. எக்ஸப்ட் கிளவுட் புரொவைடர் தவிர, இப்ப நீங்க CI/CDன்னு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு Jenkins இருக்கு, GitLabஓட CI/CD இருக்கு. அதே மாரி ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கும், ஒரு சோர்ஸ் கோட் மேனேஜ்மென்ட்க்கும் நம்ம GitHub ஆர் GitLab யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரெப்போஸ் வந்துட்டு சொன்னோம் இல்லையா? அந்த ரெப்போஸ் தான் இப்ப நான் சொன்ன GitHubம், GitLabம். அதுக்கப்புறம் கன்டெய்னரைசேஷன் வேணும்னா, நம்ம அதுக்கு வந்துட்டு டாக்கர் யூஸ் பண்ணிக்குவோம். இல்ல வந்துட்டு ஆ நீங்க எதுக்கெல்லாம் வேணுமோ, அதுக்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அது இல்ல நான் ஃபுல்லாவே கிளவுட்ல வச்சுக்கிறேன். நான் மேனேஜ்டா, செக்யூரா வச்சுக்கிறேங்கும்போது, நீங்க வந்துட்டு Azureஓட டெடிகேட்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாருங்க, Azureஓட போர்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ Azure போர்ட்ஸோட ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாரி. ஸோ வந்துட்டு நீங்க இங்க பார்த்தா தெரியும். நான் வந்துட்டு ஒரு நியூவா வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கேன். அப்புறம் ஆக்டிவா எத்தன பேர் இருக்காங்கன்ற ஒரு ஸ்பேஸு. அப்புறம் ஸ்டேஜிங்ல எத்தன பேர் இருக்காங்க? என்ன அவங்களோட வொர்க் ப்ராசஸ்? அப்புறம் டிப்ளாய்மென்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு? யார் என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இந்த டேஷ்போர்ட வந்து ரொம்ப ஃபுல்லி மெயின்டெயின்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த டேஷ்போர்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு புரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்ப வரைக்கும் எடுத்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இ அ இப்போ வந்து நானு AWS கிளவுட் புரொவைடர் யூஸ் பண்றப்போ, பைப்லைன்ஸ்க்கு GitLab யூஸ் பண்ணி பைப்லைன் ஆட்டோமேட் பண்றது யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே. சேம் Azureக்கும் GitLab யூஸ் பண்ணாங்களா? இல்ல Jenkinsன்னு இப்ப நீங்க நியூவா சொன்னீங்களே, அதுதான் யூஸ் பண்ணணுங்களா? இல்ல அதாவது ஒரு ஒரு கிளவுட் புரொவைடருக்கு டெடிகேட்டடா இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? அப்படின்ட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி டெவாப்ஸ் வந்து ஒரு கல்ச்சர். நம்ம இதுதான், அதுதான் ஸ்டிக் பண்ண முடியாது. இதே மார்க்கெட்ல இப்போ ஒரு புது டூல் ஓ! வருது. அது ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த டூல வந்துட்டு நம்ம யூஸ் பண்றது தான் ஒரு பெஸ்ட் பிராக்டிஸஸா இருக்கும். ஓகேவா? ஸோ டெவாப்ஸ்ல ஓ! வந்துட்டு மெயினா நம்ம வந்துட்டு எது பெஸ்ட் பிராக்டிஸஸோ அத அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம போயிட்டுருப்போம். எது நம்மளுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு, ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ஓகேவா இருக்கோ, அத தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் மெயினா. ஓகேங்களா? இன்னொன்னு வந்துட்டு இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் படி பார்த்தா, நம்ம அதுல வந்துட்டு நீங்க GitLab CI/CD யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க அது இல்லன்னா, நீங்க AWSல இருக்கக்கூடிய ப்ரொப்ரைட்டரி டூல்ஸும் நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாரி Azureல வந்துட்டு நீங்க Azure பைப்லைன் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. இல்ல தேர்ட் பார்ட்டி டூல் நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க Jenkins போய்க்கலாம். இல்லன்னா GitLab CI/CD போய்க்கலாம். இப்ப வந்துட்டு என்ன சொல்றது, நான் Azure DevOps படிச்சிருக்கேன். நான் இந்த Azureஓட 5 டூல் மட்டும் தான் நான் பார்ப்பேன். அப்படின்ற மாரி நம்ம ஒரு அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது. ஓகேவா? இந்த 5 டூலும் தெரிஞ்சுட்டு, பிளஸ் நீங்க வந்துட்டு தேர்ட் பார்ட்டி டூல்ஸும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இல்ல கரண்ட்டா இப்ப இருக்கிற டூல்ஸ வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓகே. ஸோ புரிஞ்சுச்சு. ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Azure DevOps இதோட இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல அவ்வளவுதாங்க. புரிஞ்சிருக்கு. நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் போறப்போ ஏதாச்சும் டவுட்னா கேட்கிறேன். ஓகே, ஓகே. குட், குட். ஸோ ஓகே தான். ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் Azure DevOpsன்றது வந்துட்டு என்ன? அதோட நேம் என்னவா இருந்தது? அதாவது ப்ரையரா அதுக்கு என்ன நேம் இருந்தது? இப்ப லேட்டஸ்ட்டா நம்ம ஏன் அத Azure DevOpsன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ Azure DevOps வந்துட்டு நம்ம புதுசான்னு கேட்டா அது புதுசு கிடையாது. ஆல்ரெடி அவங்க TFS அப்புறம் Visual Studio Centerன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வச்சிருந்தது தான் இப்ப Azureன்ற ரீநேம் பண்ணி அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மத்தபடி AWS வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பழமையானது, ரொம்ப வந்துட்டு ரொம்ப பாப்புலரான டூல்ன்னு சொல்றோமோ, அதுக்கு ஏத்த அளவுல நமக்கு Azureம் இருக்கு, GCPயும் இருக்கு. நெறைய கிளவுட் புரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே ஒரு மாரி என்ன சொல்றது, அவங்கவங்க பெஸ்ட்ட வந்துட்டு குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு எது எஃபிஷியன்ட்டா இருக்கும், எது ஓகேவா இருக்கும், எது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஓகே, நம்ம ஆர்கனைசேஷன் எத ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளவுட் புரொவைடர சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. சரி. இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இல்ல தானே? இல்ல டவுட்ஸ் எதுவும் இல்ல. ஓகே, டவுட்ஸ் இருந்த பார்ட்ஸ்லாம் கேட்டுட்டேன். இப்போ கிளியரா இருக்கு. ஓகே. ஓகே ஸ்வேதா. ஸோ வந்துட்டு நம்ம நாளைக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொன்னத்தோட நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் கிளாஸஸ் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு இன்கேஸ் நீங்க தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் வந்துட்டு ஏதாவது ஃபெமிலியரா இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க அதுவும் சைட் பை சைடா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ.